ஈஸ்வரன் கோயில் திருவிழா. கோயில் ஒளி வெள்ளத்தில் தங்கமென மின்னியது. மக்கள் பரவசமாக பார்த்து ரசித்தனர். உற்சவரை மேல தாளத்தோடு கோயிலிலிருந்து வெளியே அழைத்து வந்தனர். அப்படி எடுத்து வரும்போது தண்டியல் முன்பு விசிறியை வீசியபடி ஒரு முதியவர் செல்வது வழக்கம். அந்த முதியவர் தண்டியலை இறக்கிவிட்டு கோயில் பூசாரி கொடுக்கும் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு செல்வார். அதையே தன் உணவாக உட்கொள்வார். ஒரு நாள் அவருக்கு உடல் நலமில்லாமல் போனது. அதனால் தண்டியல் முன்பு விசிறி வீச முடியாமல் போனது. அப்போது அன்று இரவு கோயில் பூசாரியை வந்து அவருக்கு உணவையும் கொடுத்து பிரசாதமும் கொடுத்து ஆசீர்வதித்துவிட்டு சென்றார். மறுநாள் காலை திருவிழாவில் விசிறி வீசிக் கொண்டு வந்த முதியவரை பார்த்து, ஐயா, நீங்கள் உடல் நலமில்லாமல் வீட்டில் இருந்தீர்களே என்றார். அப்போது பூசாரியோ, யாரை பார்த்து கேட்கின்றாய்? 10 நாட்களாக அவர்தான் விசிறி வீசுகின்றார் என்றார். இல்லை என்றபோது அங்கு முதியவர் விசிறியை அசைத்தபடி சிரித்துக் கொண்டிருந்தது. உடுக்கையை அசைப்பது போல இருந்தது. அந்த முதியவர் சிரித்தபடியே அப்படியே ஈஸ்வரனாக மறைந்தார். ஓம் நம சிவாய.